வாழ்க வளமுடன். ஜனநாயக திருவிழா. இன்று நமக்கான நாள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். எனக்கு அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கியிருக்க நாம் ஒன்றும் தனி தீவில் வாழவில்லை. அரசியல் என்பது மனிதனின் வாழ்வியலோடு ஆழமாக இணைந்த ஒன்று. நாம் அருந்தும் தண்ணீர், பயணிக்கும் சாலை, விலைவாசி, நம் பிள்ளைகளின் கல்வி, மருத்துவம் என நமது அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிப்பது அரசியல்தான். நாம் செலுத்தும் வரி ஒரு எளிய கணக்கு. ஒரு சராசரி குடிமகன் காலையில் எழுந்து வாங்கும் பால், சோப்பு முதல் அன்றாடம் பயன்படுத்தும் பெட்ரோல் வரை அனைத்திலும் தன் உழைப்பின் ஒரு பகுதியை ஜிஎஸ்டியாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சமமாக பிரித்து செலுத்துகிறான். தமிழ்நாட்டின் சுமார் 8 கோடி மக்களும் அன்றாடம் கட்டும் இந்த மறைமுக மற்றும் நேர்முக வரி, பத்திரப்பதிவு, வாகன வரி, டாஸ்மாக் மற்றும் பிற வகை வருவாய்கள் என அனைத்தையும் கணக்கிட்டால் மாநில அரசின் ஒரு நாளின் வருவாய் மட்டுமே சராசரியாக சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும். இவ்வளவு மாபெரும் மக்கள் பணத்தை, நமது உழைப்பின் வியர்வையை யார் நிர்வகிக்க வேண்டும்? எந்த தலைவர் ஆட்சிக்கு வந்தால் இந்த நிதி வீணாகாமல் மக்கள் நலனுக்காகவும் மாநிலத்தின் உட்கட்டமைப்புக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சரியான முறையில் பயன்படுத்தப்படும்? நமது கோடிக்கணக்கான வரிப்பணத்தை நேர்மையாக நிர்வாகம் செய்து ஆளுமை செலுத்த ஒரு சிறந்த நிர்வாகியை தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கு உண்டு. திறமையான நிர்வாக, அந்த மக்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவரை தேர்ந்தெடுக்க உங்கள் பொன்னான வாக்கை சிந்தித்து அளியுங்கள். தவறாமல் வாக்களியுங்கள். வாழ்க பாரதம், வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.